இப்போ உதயநிதி வெளியூர் போறதுக்கு காரணம் அதானே சார்? அவரு மசால் தோசை சாப்பிட போயிருப்பாருங்க. மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போனாரு பீகாருக்கு. என்ன பண்ண போனாரு சொல்லுங்க? ராகுல் காந்தியோட ஓட்டு சோடினாரு, ஓட்டு திருடிருக்காங்களே. இப்போ 85% திருடுறாங்க. கொஞ்சம் புத்தி வேணுங்க தம்பி. அது என்ன எவ்வளவு நீங்க ஒடுக்க முடியுங்க? ஒரு எதிர்கட்சியில நீங்க ஒடுக்க எங்க ஒன்னேன்னு கேட்கிறேன் தம்பி. டால்ஸ்டாய் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்ட அப்புறம் விஜய் போற பஸ்ஸுக்கு முன்னாடி 2 போலீஸ், பின்னாடி 2 போலீஸ் யாருக்கு கொடுத்தாங்க? அதே போலீஸ் தானுங்க இருக்கு தமிழ்நாட்டுல. எங்க திமுக கொடுக்கல? எங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது? அதுதாங்க 85% ஓட்டு வந்திருக்கு. காரணங்க பொதுமக்களால் கடந்து. இப்போ தேர்தல் கமிஷன் வந்துட்ட அப்புறம் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுங்களா? எங்க திமுக சமயத்துல ஒண்டி கரூர் நடந்துக்கணும். அப்பவும் ஓடி வந்தாங்க, இப்பவும் ஓடி வந்தாங்க. அப்ப போலீஸே இல்லை, இப்ப போலீஸ் இருக்குது. போலீஸ் இருக்குது எதுக்காக? ஒரு பயத்துக்காக, ஒரு அச்சமா தான் இருக்கணும் போலீஸ். அச்சத்தை கொடுத்தாங்களே இல்லையா? இப்போ தேர்தல் கமிஷன் போலீஸ் வந்து கொஞ்சம் பார்த்து தனியா போயிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்ல வரவெல்லாம் எதுக்கு என்ன இருக்கான போலீஸ் இருக்கான்னு பார்த்து அந்த பயம் உள்ளூர் இருக்கும். அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய மனத்து உள்ள இருக்கக்கூடிய பயத்தை எடுத்தது ஸ்டாலின் அரசாங்கம். துரோகம் செய்தது தமிழக 8 கோடி மக்களுக்கு. உனக்கு ஒருத்தன் பிடிக்கலன்னா அவன் மேல போலீஸ் கொடுக்கணும், கொடுக்காது இருக்கணுமா? என்னங்க இது கணக்கு? சார் ரொம்ப ஆவேசமா பேசுறீங்க, கோவமா பேசுறீங்க, சந்தோஷமா பேசுறீங்க. என்ன சார் காரணம்? வெற்றி நிச்சயம்ன்றதுக்காக அப்படின்றதுக்காக பேசுறீங்களா? வெற்றி நிச்சயம். திமுக ஒழிந்தது நிச்சயம். அதுல சந்தோஷம். இப்போ உதயநிதி வெளியூர் போறதுக்கு காரணம் அதானே சார்? அவரு மசால் தோசை சாப்பிட போயிருப்பாருங்க.